பாவம் நுழைவதற்கு 5 வழிகள் இருக்கிறது. ஒன்று கண்ணு, இன்னொன்று ஸ்மெல் நுகர்வது, இன்னொன்று காது கேட்பது, இன்னொன்று நம்ம பேசுகிற வார்த்தைகள் வாய் வழியாக, இன்னொன்று கையால் டச் பண்ணுவது தொடுவது. இந்த 5 காரியத்தில் தான் பாவம் உள்ள நுழையும். இந்த 5 காரியத்தையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாவம் உங்களுக்குள்ளாக நுழையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம கண்ணால் பார்க்கறது, நுகர்வது என்பது சிந்திப்பது, தேவையில்லாதவை சிந்திப்பது, தேவையில்லாத கேட்பது. சில நேரத்தில் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க, பெஸ்ட்டாக இருப்பீங்க, ஆனால் தேவையில்லாத குப்பையெல்லாம் என்ன செய்வாங்க, உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில நேரங்கள் தேவையில்லாத உங்களுக்குள்ளே வரும்போது கூட நாம் பரிசுத்தவானாக இருக்கிற நாம் கூட என்ன செய்கிறோம், குப்பையாக மாறி விடுறோம். அப்போ தேவையில்லாத கூட நம்ம காதில் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்புறம் பேசுகிறது. எனவே நம்ம யாரும் கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது. ஒருவரை பற்றி இன்னொருவிடம் பேசினா கூட ஒரு கெட்ட வார்த்தை தான். நான் பேசுங்க, புரியுதுங்களா? கிறிஸ்துவாகிய நாம் எல்லோரும் யாரை பற்றியும் யாரிடமும் தவறாக பேசக்கூடாது. கண்ணால் பார்த்ததும் கூட தெரியல. எனவே யாரை குற்றும் யாரை பற்றியும் தவறாக பேசாதபடிக்கு உங்களுடைய பேச்சுக்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். கடைசியாக கையால் தொடுவது அந்த உணர்வு. எனவே இந்த 5 வழிகள் தான் பாவம் நுழைகிறது. பார்த்தல், சிந்தித்தல், கேட்டல், ருசித்தல், தொடுதல். எனவே இந்த 5 காரியங்கள், கண், மூக்கு என்பது சிந்தனைக்கு அடையாளமாக இருக்கிறது, காது, வாய், கை. எனவே மனுஷனுக்குள்ளாக பாவம் நுழைவதற்கு பிசாசு வைத்திருக்கிற 5 சதித்திட்டங்கள். எனவே இந்த 5 சதித்திட்டங்களையும் ஆதாம் ஏவாள் செய்தார்களா என்று நாம் பார்க்கிறோம். 5 சதித்திட்டங்களையும் அந்த பிசாசானவன் செய்ய வைத்தான். பாவத்தின் பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. யாத்திராகத்தில் மார்க்கு, ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், உபாகமம், தீமோத்தி 1 தீமோத்தி இது எல்லாத்துலேயும் பாவப்பட்டியல் இருக்கிறது. அந்த பாவப்பட்டியல் ரைட்டில் போட்டிருக்க நம்பர்ஸ். யாத்திராகத்தில் பார்த்திங்கன்னா பாவப்பட்டியல் 10 இருக்கும், செய்யாது என்று சொல்லி. அப்புறம் ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர் இருப்பாங்க 17 பாவப்பட்டியல் இருக்குது. அதை செய்யக்கூடாது, விபச்சாரம், வேஸ்தம், திருடு, கொலை, விக்கிரகம், இது எதுவுமே இந்த பாவப்பட்டியலில் கவனிங்க. இந்த பாவப்பட்டியலில் எல்லா இடத்துலையும் இந்த 5 பாவங்கள் இருக்குது. இச்சை, விக்கிரகம், பொய், கொலை, விபச்சாரம். நான் பேசுகிறது புரியுதுங்களா? இந்த பாவப்பட்டியலில் நான் கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன், ஒரு 7 இடத்துல தான் எடுத்திருக்கேன், நிறைய இடத்துல இருக்குது. இந்த 7 இடத்துலையும் என்ன இருக்குது, இந்த 5 ரிப்பீட்டடாக வருது. அதாவது இச்சைக்காதே, விக்கிரகம், பொய், கொலை, விபச்சாரம், இந்த 5மே தொடர்ச்சியாக ரிப்பீட்டட் வருது. யாத்திராகத்துலையும் இருக்குது, மார்க்லையும் இருக்குது, ரோமர்லையும் இருக்குது, 1 கொரிந்தியர்லையும் இருக்குது, தீமோத்தி வரை. இந்த பாவப்பட்டியலில் இந்த 5 பாவம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக அந்த பாவம் வருகிறது. இங்கே பாருங்கள், ஏவாள் அந்த இச்சையோடு அந்த பழத்தை கண்ணால் பார்க்குறாங்க. 2வதாக அவர் விக்கிரகம், ஒரு சிந்தனை, தேவனை போல் இருக்கலாம் என்று சிந்திக்கிறார், அது ஒரு விக்கிரகம். 3வதாக பிசாசு பொய்யானதை சொல்லுகிறான், நீங்கள் புசித்தால் தேவனை பொய்யான வார்த்தைகளை கேட்டதனால காதலை கேட்குறாங்க. 4வது அதை ருசிக்கிறாங்க, அவங்களோட மகிமையின் சரீரத்தை கொலை செய்து கொள்கிறாள். கடைசியாக அதை தொட்டு அதை பறிக்கிறாள், அது விபச்சாரத்துக்கு அடையாளமாக. எனவே 5 பாவங்கள், பிரதான பாவங்களும் இந்த ஆதாம் ஏவாள் செய்கிறாங்க. அதனால தான் அந்த 5லையும் நீங்கள் உள்ளே விடாமல், 5 நிலைகளிலும் உங்களை உள்ளே விடாமல் பாவத்தின் வாசல் பிசாசு உங்களுக்குள்ளே நுழைவதற்கு 5 வழி வச்சுருக்கான். அந்த 5லையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சைத்தான் உங்களுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான்.